வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கப்பக்கிழங்கு சிப்ஸ், மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்னு இதுக்கு சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது தோலை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். கத்தி வச்சுட்டு ஒரு கட்டை லைட்டாக தோல் பக்கம் மட்டும் கட் பண்ணிங்கன்னா அது அப்படியே உறிஞ்சி வரும். அதை உரிக்கிற மாதிரியே பண்ணிடலாம். ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் வைக்கணும். ரொம்ப பெருசாக இருந்ததால் நம்ம இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு சீவுறோம். இந்த மாதிரி நீளமாக இருந்ததை ரெண்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு திருப்பி அதையும் ரெண்டு பாதியாக கட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கிழங்கை எடுத்து சீவ போகிறோம். இந்த மாதிரி இதில் நீள் வாக்கில் வச்சு சீவுறோம். இந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். இவ்வளோ திக்னஸ் இருக்கணும். நம்ம இப்போ சிப்ஸ் பொரிக்கும் போது கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணி இப்போ விடணும். அதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த 1/4 கப்பு தண்ணி 1 கிலோ கிழங்குக்கு 1 டீஸ்பூன் உப்பு, அந்த உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக சிப்ஸ் பொரிக்கும் போது அதில் தெளிக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ பொரிக்க போகிறோம் சிப்ஸு. அதுக்கு தேவையான நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. நம்ம இப்போ இதில் சிப்ஸ் போட போகிறோம். கப்பக்கிழங்க அப்படியே போட்டலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அந்த உப்பு கலந்த தண்ணியை நம்ம ஊற்றுறோம். ஒன்றாக அவ்வளோதான். லைட்டாக அப்படி இருக்கிறது தெரியும், பிரச்சனை இல்லை. அந்த உப்பு தண்ணியை ஊற்றுனோடனே கொஞ்சம் தெளிக்க தான் செய்யும். பயப்பட வேண்டாம். நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். அப்புறம் அது அப்படியே அடங்கிடும். இந்த மாதிரி அடங்கிடும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பபுள் வந்துட்டே இருக்குதுல்ல, இந்த பபுள் எல்லாம் அடங்கிடும். இந்த பிறகு நம்மளுக்கு சிப்ஸ் ரெடின்னு அர்த்தம். நம்ம அப்போ எடுத்துடலாம். பார்த்து பபுள் எல்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம இப்போ இன்னொரு பேட்ச் போடுறோம் பாருங்க. அவ்வளோதான். போட்டு 1/2 டீஸ்பூன் அந்த உப்பு கலந்த தண்ணியை போட்டுரும். அது கொஞ்சம் தெரியும். தண்ணி இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும் போது இது உப்பு கலந்தே வரும். நமக்கு தனியாக உப்பு போட்டு சாப்பிட வேண்டாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். காரம் வேணும்னு சொல்கிறவங்க பொரிச்சு முடிச்ச பிறகு நம்ம சில்லி பவுடர் போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு பெப்பர் பிடிக்குதுன்னா பெப்பர் போட்டு சாப்பிட்லாம். அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்லாம். வெறும் காரம் வேண்டாம்னா உப்பு மட்டும் போடும், அப்படி சாப்பிட்லாம்.
பாருங்கள் பபல் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் 50% வச்சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம மரவள்ளி கிழங்க கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கு தட்டில் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது நல்லா சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.